எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து ஏசப்பா வேணான்னு சொல்லி போனால் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்காக முட்டி போட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அவங்கள ஏசப்பா சந்திச்சு அதுலேருந்து அவங்க வந்து ஊழியத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பைபிள் படிக்கிறது. அவங்க நினச்சாங்க நான் தான் எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்கணும். சபையில் எல்லா ஊழியர்களையும் ஃபஸ்ட்டு வேலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. அவர் இந்த பாத்ரூம் கழுவுறது, அப்புறம் ஒயர்லாம் சுற்றி வைக்கிறது, அப்புறம் மைக்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறது, சேர்லாம் எடுத்து போடுறது. அதுலேருந்து அவங்க வந்து உற்சாகமாக செய்யணும்னு சொன்னாங்க. ஒன்றுக்கும் சோர்ந்து போகாமல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இது ஏசப்பாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அப்படி ஒவ்வொன்றா உயர்த்தி தான் வந்து ஏசப்பா என்னை உயர்த்தினார். அது மாதிரி நிறைய வசனம்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக அதில் தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் அதிகமாக முன்னாடி இருந்து நான் தான் ஹல்லேலூயாலாம் அதிகமாக சொல்லணும், எல்லோரும் என்னை பார்க்கணும், நான் ஹல்லேலூயா சொல்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லுவார். செம்மனார் கோயில் என்னுடைய சபைக்கு ஆரம்ப நாட்களில் ஒரு முறை வந்திருக்கிறார். அவருடைய சாட்சி சொல்லும்போது சொன்ன வார்த்தை, எங்கள் ஊருக்கு நம்ம நேராக பிள்ளைங்க வரும்னு சொன்னால் நாங்கள் துணியெல்லாம் எடுத்து ஆட்டிட்டு ஏரோப்ளைன் கூடவே ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். எங்கள் ஊருக்கு ஏரோப்ளைன் வந்து அதுக்காக சொன்னார். எங்கே சொன்னார், ஏரோப்ளைன் வந்ததுன்னா ஆச்சரியமாக பார்ப்போம். நம்ம கிழிஞ்ச டவுசர் போட்டிருப்போம். நம்ம அவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதே ஏரோப்ளைனில் பல தேசங்களுக்கு அந்த ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அதற்கு காரணம் மகள் சொன்னது போல, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆர்வப்பட்டேன். நான் தான் டாய்லெட் கழுவணும், நான் தான் பாத்ரூம் கழுவணும், நான் தான் சர்ச்சுக்கு படிக்கணும், நான் தான் பாய் விரிக்கணும், நான் தான் முதல்ல ஹல்லேலூயா பண்ணணும், நான் தான் முதல்ல ஆராதிக்கணும். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே எப்போ கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி சொன்னாலும் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நான் எப்போவுமே நான் பிரசங்கம் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாமா சொன்னார். வயசுதா சின்ன வாடிப்பையனாக இருக்கும்போது கூட நான் எப்பவுமே ஒரு பிரசங்கத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தம் பண்ணிட்டு போய் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும். இன்னைக்கு உலகம் எங்கும் ஆசிரியர்கள் நம்ம டிமோகன் ஐயால அவருடைய செய்தியில் மிகுந்த கவர்ந்து இழுக்கப்பட்டார். அப்படி கத்தனை அவரை பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அப்படி வருவோம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா.